முதல்ல என்ன பண்ணணும், அந்த குரோமேட் ஓர் எடுத்துக்கணும். எது குரோமேட் ஓர்? இந்த இருக்கு என்னதுயா, FeCr2O4 குரோமேட் ஓர் எடுத்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, சோடியம் எக்ஸஸ் சோடியம் கார்பனேட் Na2CO3ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ரோஸ்ட்னால என்ன வந்துடும், உள்ள ஆக்சிஜன் வந்துடும். அப்படி ரோஸ்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குரோமேட் கிடைக்குது. அதாவது என்னன்னா Na2CrO4 சோடியம் குரோமேட் பிளஸ் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 பிளஸ் வேற என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு தெரியும் கார்பனேட் உள்ள போய் ஹீட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ஓர் குரோமேட் ஒரு எக்ஸஸ் சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ண போறீங்க. presence ஆஃப் ஆக்சைடு ரோஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு சோடியம் குரோமேட்டு, ஃபெரிக் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இந்த மூணும் நமக்கு கிடைக்குது. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். சார் இங்கே ஒரு ஹிண்ட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷனுடைய கீவேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 487. இதுதான் கீவேர்டு 487. அது என்ன சார் அப்படின்னா இங்கே மட்டும் போடுங்க, அதை 487. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பேலன்ஸ் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அது ரொம்ப இழுக்குது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு 487. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கீவேர்டு சொல்லியிருப்பேன், அதை நான் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கீவேர்டு வந்து 487. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குரோமேட் வர காட்டிலும் எக்ஸஸாக எடுக்கணும். அப்போ 2 மடங்கு எடுத்திருக்காங்க, இதில் ஒன்று கம்மியாக ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க, நான் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம இதை இங்கே பேலன்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, அயன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 4 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, நமக்கு 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்ம 2 போட்டால் 4ஆக மாறிடும். சரி, அடுத்து பாருங்க குரோமியம் எத்தனை இருக்கும் பாருங்க. குரோமியம் இங்கே எத்தனை இருக்குது, மொத்தம் நமக்கு 8 இருக்குது. ரைட், இங்கே நமக்கு எத்தனை இருக்குது, மொத்தமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, 8 போடுங்க. 8 போட்டால் இதுவும் 16, இதுவும் 16, சரியாக போச்சு. ரைட், அப்போ கார்பனை பார்த்தாங்க, இங்கே ஒரு கார்பன், இங்கே 8 கார்பன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 8 போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். சரியா, இந்த 487 மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதை வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பேலன்ஸ் பண்ணிடுங்க. ரைட்.